இந்த ட்ரெக் ஆரம்பிச்ச நிமிஷத்திலேயே உலகம் மெதுவா பின்னாடி போன மாதிரி இருந்தது. காலடி சத்தம் மட்டும், மூச்சு வாங்குற சத்தம் மட்டும், மீதி எல்லாம் காடு. மூடு பனி நடுவே நடக்கும்போது சில நேரம் பாதையே காணாம போச்சு. ஆனா அந்த அன்சர்டனிட்டி தான் அட்வென்ச்சருக்கு அர்த்தம் கொடுத்தது. திடீர்னு தாடு அமைதியா மாறிச்சு. அப்போதான் ஒரு புல், வேகமும் இல்ல, பயம் காட்டலும் இல்ல, காட்டின் உரிமையாளர் மாதிரி அமைதியா நின்ற அந்த காட்சி நேரம் நிறுத்திட்டது. மேலே ஏறேற காற்று குளிர்ந்தது, சிந்தனைகள் லேசானது. மலை உச்சியில் வெயிலும் காற்றும் கலந்து, கையில் சாப்பாடு, முன்னாடி விருந்த இயற்கை. அந்த நிமிஷத்துல சாதாரண சாப்பாடே வாழ்க்கையின் சிறந்த உணவா மாறிச்சு. அதுக்கப்புறம் நுழைந்தோம் ஒரு பழைய குகைக்குள். கல்லில் வரையப்பட்ட அந்த ஓவியங்கள் யார் வரைஞ்சது, எதுக்காக? மௌனம் ஆழமா பேசிச்சு. திரும்பி வரும்போது உடம்பு களைப்பா இருந்தது. ஆனா மனசு அதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு லேசா இருந்தது. இந்த ட்ரெக் ஒரு வீடியோ இல்லை, ஒரு மெமரி.